ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனங்களே, என் தேவனுடைய மகாபிரிய கிருபையினாலே அதிகாலை வணக்கம். நாம் நிற்பது நிர்மூலமாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. அந்த கிருபையும் சத்தியமும் நீங்கள் ரெண்டையும் அணிகலன்களால் அணிந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி அணிந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். எப்படியாம்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். நாளைக்கு, ஏன் நாளைக்கு என்று சொல்கிறார்? ஜோசுவா சொல்றாரு பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் நடக்கும். இந்த ரட்சிப்பை நீங்கள் தரித்து நின்று பாருங்கள். நீங்கள் தரித்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறீர்களா? அரணிலே காவலிலே தரித்து நின்று தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய காரியங்களை சொல்கிறீர்களா? எப்படி என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அருமையான தேவஜனம், இந்த யுத்தத்தை உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் செய்கிற சத்துருடைய கிரியைகள், மனிதன் மூலம், சாத்தான் தான் மனிதர்கள் மூலம் செய்கிற சத்துருடைய கிரியைகளை, அதற்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா துதிக்கிற மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் என்றால் யூதானா துதிக்கிற ஜனங்களே, எருசலேம் என்றால் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த 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 காரியத்தை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் மொர்தெகாய் தான். அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் யூதருக்கு விரோதமா இருக்கிறாங்க. நீ ஜெபி, எஸ்தர் ராஜாத்திட்ட போய் சொல்றா, இந்த ஜனத்திற்காய் நீ இன்னைக்கு நீ பரிதவிக்கலைனா அது உனக்கு சாபமாய் மாறும்னு எச்சரிப்பாவும் சொல்றார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து நம் ஜனங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம். அப்ப எஸ்தர் ராஜாத்தி முதல்ல சொல்லல பாருங்களேன். எஸ்தர் புக் எல்லாரும் படிச்சனால வேகமாய் சொல்லுகிறேன். முதல் விருந்துல போய் எஸ்தர் ராஜாத்தி போய் சொல்லவே இல்லை. இன்னொரு விருந்து இருக்கு சித்தப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டான். மொர்தெகாய் வெயிட் பண்ணியிருப்பார் பாருங்களேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவன் காத்திருக்க வைப்பார், ஆனா உங்களை குறித்து திட்டத்தை மறக்க மாட்டார். மொர்தெகாயை வைத்த திட்டத்தை தேவன் மறக்கவே இல்லை பாருங்களேன். ஐயோ, எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாட்ட போய் சொல்லியிருப்பான்னு நினைச்சு வெயிட் பண்றார். இன்னொரு விருந்து, முதல் விருந்துக்கு 2வது விருந்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். முதல் விருந்திலேயே சொல்லியிருந்தா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பின ஆமோன் என்ன செய்யறாருன்னா, மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி வாசல்ல நிக்கிறத பாக்குறாரு. அருமையான தேவ ஜனங்களே, உங்களையும் இப்படிதான் உங்களுடைய மனித சத்துருக்கள் உங்களுடைய நிந்தை, அவமானம், போராட்டத்தை பார்க்க வைப்பார். அந்த பார்க்க வைத்து அவர்கள் கண் காண உங்களை மேன்மைப்படுத்துவார். ரெட்டு விடுத்ததை சத்துருக்கு முன்பாய் ஆண்டவர் பார்க்க வைத்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் மத்தியில பந்தியை ஆயத்தப்படுத்துவாரு. சாம்பலுக்கு பதில் சிங்காரமா வைப்பார். அருமையான தேவஜனமே, அப்ப அந்த முதல் விருந்துக்கு 2வது விருந்துக்கு இடையில என்ன நடந்ததுன்னா, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அருமையான தேவஜனமே, அப்ப அவருக்கு தூக்கம் வரலைன்னா, ராஜாவுக்கு தூக்கம் வரலைன்னு உடனே என்ன செய்யறாரு, டைரி எடுத்து புரட்டி பார்க்கறாரு. அப்ப எழுதி இருக்குது ராஜாவுக்கு. ஏற்கனவே நீங்க அதை படிச்சனால வேகமா சொல்றேன். ராஜாவுக்கு மொர்தெகாய் உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த மனுஷனுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையா அவ்வளவு நாடும்? யோசிச்சு பாருங்களேன். உடனே செஞ்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறாரு. அப்ப ஆமான் வருவதற்கு முன்னாடியே மொர்தெகாயை குறித்து ராஜாவுடைய டைரியில எழுதப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு இன்னைக்கு நேத்து முளைச்ச காலங்களாய சத்துருக்கள் எழும்புவதற்கு முன்னாடி உங்களையும் என்னையும் குறித்து தேவனிடத்துல ஒரு திட்டம் எழுதப்பட்டு விட்டது. அந்த திட்டத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமேன். அருமையான தேவ ஜனமே, அதற்குறையில இவ என்ன பேசுறா, இவ என்ன இது பண்றா அப்படின்னு உங்களை குறித்து ஏளனமா பேசுகிறாமோனுக்கு முன்பா உங்களை குறித்து ஏளனமா என்ன பிரசங்கம் பண்றா, என்ன ஜெபிக்கிறா, என்ன நடக்குது என்று உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் ஆமோன் உங்களுக்கு முன்னாடி நிக்கதான் செய்வான்.
உங்க கூட்டத்துக்குள்ளேயே உங்க ஆலயத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கதான் செய்வான். உன் வீட்டாரே சத்துருன்றாரே. ஆமா அருமையான தேவஜனமே. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே ராஜாவுடைய மனசுல என்ன இருக்குது? மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யணுமே, இவ்வளவு நாள் செய்யாம விட்டுட்டேமே அப்படின்னு அவர் உள்ளத்தில் இருக்கு. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆம் அருமையான தேவஜனமே. அப்ப வெளியே என்ன நினைக்கிறார்? ராஜாவுக்கு என்னது உள்ளுக்குள்ள மொர்தெகா குறித்து ஏதாவது செய்யணும்னு இருக்கான். ஆனா ஆமோனுக்குள்ள என்ன இருக்கு? வெளியே இவனை எப்படியாவது கழுமரத்துல ஏத்தணுன்ற ஆமோன் சாத்தாண்டி திட்டம் இருக்கு. ராஜாவுக்குள்ள என்ன இருக்கு? இவனுக்கு நாம எதையாவது செய்யணும்னு இருக்குது. ஆம், இப்படித்தான் உங்களை குறித்து உள்ள தேவ திட்டம் நிறைவேற போகிறது. எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆமோன் திட்டம் போடுவான். பரலோக ராஜா அவன் போடுவதற்கு முன்னாடியே உங்களை குறித்து ஒரு திட்டம் போட்டுட்டாரு. அந்த திட்டம் நிறைவேறணும். அதற்காக காத்திருக்கிற தேவ ஜனமே. அவர் சொல்றாரு பாருங்களேன், ஆமோன்ட்ட ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? பச்சிக்கிற இடத்துலதான் என்னது பச்சனை வர செய்யறாரு. பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனத்தை வர செய்கிற தேவன் நாம். அப்ப ராஜா கனம் பண்ணணும், என்ன செய்யணும்? ராஜா வஸ்திரம் தரிக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும், தெருவுல அப்படி கிரீடம் போட்டணும், அப்படியே ஊர் பூரா நடந்து அவனை கூட்டிட்டு வரணும். அப்ப நீ செய்யறதெல்லாம் அவனுக்கு செய் என்கிறார். ஆம் அருமையான தேவஜனம், நின்று கொண்டு யுத்தத்தை பாருங்கள். அதற்கு நாம் நிற்பது தரித்து நிற்கணும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் அனிதன மன்னாவை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்க்கிறவர்கள் மத்தியில, தள்ளுகிறவர்கள் மத்தியில ஆண்டவரே இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என் தேவனுடைய உள்ளத்துல இருக்கிற ஆமோனுடைய திட்டங்கள் அபத்தமாக்கி போடுங்கப்பா. ரிபிபடுதி ஆந்தலபலு ஷெகதடாக்கு ரிபடுதி ஆந்தலபலுரு இடைபலா ரீ ஷெகதனாக்கரபடுபா. எல்லா சாத்தாடை திட்டங்களை அபத்தமாக்கி போடுங்கப்பா. ரிபிபடு ஷெகதனாக்கரபடுபா. அன்பான தேவன் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது என் பலத்த கரையில் செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ.